நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அடுத்த வடசங்கேத்தி குமாரபுரம் பகுதிகளில் பெய்த கனமழையால் சுமார் 1000 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த 30 நாட்களேயான தாளடி பயிர்கள் நீரில் மூழ்கிய நிலையில் விளைநிலங்கள் ஏரி போல காட்சியளிக்கின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முஹைதீன் வழங்க நாம் கேட்கலாம். முஹைதீன், மேலும் விவரங்கள். வணக்கம் சார். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அதன் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த 4 நாட்கள் கனமழை கொட்டி தீர்த்தது. இந்த கனமழை காரணமாக முத்துப்பேட்டை ஒன்றியத்துக்கு உட்பட்ட குமாரபுரம் மற்றும் வடசங்கேதி பகுதியில் உள்ள விளைநிலைகளில் பயிரிடப்பட்ட சுமார் 30 நாட்களே ஆன இளம் காலடி பயிர் நெற்பயிர்கள் தற்போது முழுமையாக நீரில் மூழ்கி அழுகு நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் இப்பகுதியில் விளைநிலங்கள் பார்ப்பதற்கு ஏரி போல காட்சியளிக்கிறது. பல பகுதியில் குளங்கள் போலவும் காட்சியளிக்கிறது. குறிப்பாக இப்பகுதியில் உள்ள அனைத்து வடிகாலிலும் வெங்காய தாமரை முழுமையாக படர்ந்து காணப்படுவதால் மழைநீர் வடிவதற்கு எவ்வித சாத்தியக்கூறும் இல்லாத நிலையில் உள்ளது. இன்று மழை விட்டு சத்தமே வெயில் காணப்பட்டிருந்தாலும் சாகுபடி வயலில் மழை நீர் ஒரு சொட்டு கூட வடியாத நிலை அப்பகுதியில் உள்ளது. நாளை கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. அதன்படி ஒரு தினங்கள் மழை நீடித்தால் நீரில் மூழ்கிய இந்த இளம் காலடி பயிர்கள் முழுமையாக அழுகிவிடும் என்பதால் விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக இப்போது உடனடியாக வேளாண்மை துறை அதிகாரிகளும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் நேரில் ஆய்வு மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு தொகையினை வழங்க பரிந்துரை செய்ய வேண்டும். அதே போல உடனடியாக வடிகாலில் நீரோட்டத்தில் தடுத்து நிற்கும் வெங்காய தாமரை செடிகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று விவசாயிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதே போல குமாரபுரம் வடசங்கேதி பகுதியில் உள்ள இனி வரும் காலங்களில் கோடை காலங்களிலே இப்பகுதியில் உள்ள வடிகால் மற்றும் பாசன வாய்க்காலில் உள்ள வெங்காய தாமரை மற்றும் காட்டாமணக்கு செடிகள் கருவேல மரங்களை அகற்றி விவரங்களுக்கு நன்றி முஹைதீன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.